சமைக்க முதல்ல இங்க பாருங்க எப்படி ஆவி வருதுண்டு அதையும் அப்படி எடுத்து லைக் பண்ணுங்க நீ கலவரத்தை தின்றியாடா சம்பவம் பெரிய மழை செம மழை ஒண்ணு இடையில வந்துருச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு கேட்டா எங்க ஊர்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் ஒன்று வச்சிருக்காங்க அவங்க கிளப்புக்காக. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அங்க சமையல், ஆட்டம் பாட்டம் வீடியோ எல்லாமே இருக்கு. அதைத்தான் கவர் பண்ண போறோம். வாங்க அங்க என்னென்ன இருக்கு, எப்படி எப்படிலாம் நடக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஷார்ட் காட்டும் வாங்க பார்க்கலாம். இவரான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே ஓப்பனிங். சார் ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா. நீங்க என்னடா பண்ணீங்க? இவர்தான் இந்த ஏற்பாடு சாப்பாடு சமையல் சகலத்துக்கும் இவர்தான் பொறுப்பு. இவர்தான் அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்ண. இங்க பாருங்க, இதுதான் டிஜே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இங்க இருக்கு. பாய்ஸ் எல்லாம் சூப்பராவே ஃபன்னாவே நிக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம கேங்ஸ் எல்லாமே ஒண்ணா இருக்காங்க. எல்லாரும் இங்கதான் நிக்கிறாங்க. ஹாய் ஒன்று சொல்ல மாட்டீங்களா? அங்க அந்த பக்கமா கிரிக்கெட் தொடங்கிடுச்சு, மெச் தொடங்கிடுச்சு பாருங்க. பந்து வீச்சு நம்முடைய உலகத்திலே முதலாவது பந்து வீச்சாகவே கருதப்படும் சிறப்பான பந்து வீச்சு பரிமாற்றம் உண்மையிலே. மகளே, சமையல் பக்கம் வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான் பாத்தீங்கன்னா இங்க சிக்கன் நல்லா மொறு மொறுன்னு பொரிய போகுது. அந்த சிக்கன் பொரியல் அங்கால அடுத்ததா சிக்கன்னாலே செம ருசியா இருக்கும். ஆனா அதுவும் விறகடுப்புல இப்படி ஓபன் ஃபயர்ல இப்படி ஓபன் லொகேஷன்ல சமையல் எப்படி டேஸ்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சமையல் ஏற்பாடு எல்லாமே நம்ம சமையல தலைமையில நடக்குது. எப்படி நடக்குது சமையல்? எத்தனை பேருக்கு சமையல்? 200 பேருக்கு. வெங்காய சாம்பார், பருப்பு பல்லகர், சோறு, மக்களே சாப்பாடு தயாராகுது. சோறு இங்க பாருங்க, கீரி சம்பா சோறு பிரியாணி அரிசி செட் ஆகுது. பாருங்க எப்படி செய்யறாரு அப்படின்னு. சமையலுக்கு என்ன ரெடி ஆகுது? எல்லாம் ரெடி ஆயிருக்கு பாருங்க. இந்த பக்கமா பாய்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, களவெடுத்து சாப்பிடுறாங்க. இவங்க தான் நாட்கள் இந்த இறைச்ச களவெடுத்து சாப்பிடுவாங்களா பாருங்க. இப்படியான சூப்பரான ஃபன்னான எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா வர இருக்கு. இது சமையலோட பறிச்சு சாப்பிடறதுல ஒரு இன்பம் பண்றீங்க.
சமைக்க முதல்ல இங்க பாருங்க எப்படி ஆவி வருதுண்டு அதையும் அப்படி எடுத்து இந்த பக்கமா அண்ணன் டெவலுக்கு இங்க தக்காளி எல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. அதையும் சேர்த்து டெவல் போறதையும் நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். விளையாடி உடல்நலியுடன் பலப்பரிசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மைதானத்தில் திட்டங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அதுபோன்று பெருமைமிக்க சிறு ஒரு சின்ன இடத்துலயே எப்படி சமையல் செய்யறது அப்படிங்கறது தான் இப்ப பாக்குறீங்க. பாருங்க, இது டெவலுக்குரிய ஐட்டம். இதுல வெங்காய சம்பல் அப்படின்னு ரெடி ஆகுது. இந்த பக்கமா டெவலுக்குரிய ஏற்பாடு சட்டப்படி செஞ்சிருக்காரு. அந்த பக்கமா இன்னுமே இந்த கலவரத்தை சாப்பிடுற குரூப் ஒன்று தனியா தெரியுது. இப்படியானாங்க உங்க ஏரியாவில இருந்தா உங்களோட வீட்டு பக்கம் கமெண்ட் பண்ணுங்க. இவங்களை பத்திய வீடியோ எல்லாம் நீ கலவரத்தை தின்றியாடா கடவுளே. மக்களே, இந்த டெவல இந்த அண்ணன் டெவல விரைவில் செஞ்சு முடிச்சிருங்க. இல்ல இவனை இதை அரைவாசி சாப்பிட்டே முடிச்சிருவானு. கரிமிளகாய், வெங்காயம், கரிமிளகாய் எல்லாம் போட்டு இந்த பக்கமா சாதம் சோறு ரெடி ஆயிட்டுது. அந்த பக்கமா என்ன சாமான்டா செய்யறீங்க? என்ன சாமான் செய்யறீங்க? இங்கால பக்கமா தக்காளி சம்பால். இதை சொல்றதுக்கு தான் நாங்க போல பாருங்க மக்களை. இதையெல்லாம் கூட்டி கொண்டு திரியுறீங்களே நீங்க. பேசுங்க. என்னத்தை கலவரத்தை சாப்பிட போறேன்? என்னத்தை சாப்பிட போறேன்? சாப்பிட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு போறாங்க. இந்த பக்கம் சோறு ரெடி ஆயிட்டு. எப்படி நீ சோறு மணியா இருக்கா? செமையா சூப்பரா உப்பு கொஞ்சம் போட்டிருக்காங்க. இவங்கிட்ட இருந்து இந்த டெவலை காப்பாத்துறது எனக்கு பெரிய வேலையா இருக்கு மக்களே. தள்ளி போங்கடா. இங்க பாருங்க மக்களே, இதுல தூரல் துணி எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்காங்க. சிக்கன் டெவல் சூப்பரா ரெடி ஆயிட்டு. அண்ணன் கைவண்ணத்துல விறகடுப்புல சிக்கன் டெவல் ஒன்று இன்னைக்கு தான் சாப்பிட்டு பார்க்க போறேன். இவ்வளவு காலமா எல்லாம் கேஸ்ல தான் இந்த சிக்கன் டெவல் சாப்பிட்டு இருப்பேன். அதுக்கு மேல ஒரு மிளகு தூள், தக்காளி, கரிமிளகாய், அந்த மிளகு தூள் வாசம் மூக்குக்கு அடிச்சு இருமல் கொண்டு வருது. அடுத்த உப்பு புளி பாக்குறதுக்கு ரெடி ஆகுறேன். கொஞ்சம் புளி வேணும். சோறு மேலால கொஞ்சம் கூட்டு முனி ஊத்தி போடு. அது போடுடாப்பா. அது இரட்டி எடுத்து சூப்பரா. அவப்பே கொஞ்சம் மூடியங்க. சோற கொஞ்சம் மேலால வலிச்சு. மக்களே, ஒரு முக்கியமான வேலை செய்யறேன் பாருங்க. இந்த கறி சட்டில கொஞ்சம் சோறு
இன்னைக்கு ஒரு புடி, அதுதான் இந்த விஷயம். அடுத்தவன் வரதுக்கு மக்களே பாருங்க, லெவல்ல இருந்த சோறை அப்படியே புரட்டுனா இந்த தொங்கல் எல்லாமே தொங்கல் இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிப்பட்ட மாதிரி கொஞ்சம் குழம்பு சிக்கன் டெவல் கொஞ்சம் எடுத்துருக்கணும். இருந்தாலும் பார்ப்போம். அந்த மாதிரி அருமை சூப்பரா இருக்கு. மக்களே டைம் கிடைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படி சாப்பிட்டு பார்த்துருங்க. மக்களே பாருங்க, இப்ப தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சம்பல் ரெடி ஆகி கொண்டிருக்குது. அதுக்காக தான் இப்ப சர்மிலன் இந்த வெங்காயம் சம்பல் எல்லாம் பண்ணிருக்காரு. தக்காளி சம்பல் பிரட்டுறாங்க மக்களே பாருங்க. இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கு? இதுக்குள்ள மாசி, சட்டத்தூள், மிளகுத்தூள், தக்காளி, வெங்காயம். அவர் வாயாலே என்னென்ன போட்டிருக்கு எப்படி எல்லாம் சொல்லியாச்சு. இனி இதில் ஃபினிஷிங் டச் கொஞ்சம் உப்பு போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தான் தேர்றாரா அதுதான். அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு கையில் வாங்கி நம்மளோட வேலையை செஞ்சு பார்ப்போம். நம்மளை அதுக்கு தான் நீங்கள் விட்டுருக்காங்க. உப்பு புளி பார்க்குறதுலே எக்ஸ்பர்ட் ஆகி நாங்கள் நிறைய சாப்பிட்டுட்டோம். சாப்பிட தான் எங்கள் வயிற்றில் இடம் இல்லை. இங்கே அடுத்த எக்ஸ்பர்ட் வந்திருக்கிற பாருங்க. சரி, உப்பு ஃபைனல் டச்சா உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. இதுதான் சீரகத்தூள். ஒரு வழியா நிறையவே மெச்செல்லாம் முடிஞ்சு இப்ப அடுத்த மெச் அப்படின்னா சாப்பாட்டுக்கு ரெடி ஆறாங்க. சாப்பாடு பாடுங்க. சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். நான் பேசுவா வேணும். சாப்பாடு என்னாலே ஓடி வந்துடுறாங்க. அந்த சாப்பாடு அங்கங்க என்ன நடக்குது அப்படின்றத தான் பண்ணா உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த கோயில் படத்துல வடிவேலு கப்புக்கு பேரடிப்பார் தெரியுமா மக்களே? அதுதான் இது. அதானே பெரிய ஒரு சம்பவம். பெரிய மலை, செம மலை ஒண்ணு இடையில வந்துருச்சு. இங்க பாருங்க, எல்லாரும் கிரவுண்ட்ஸ்ல இருந்து ஓடி வராங்க. இந்த மலையில இந்த பைக் திசானோ பைக் சைக்கிள் என்ன புரிய மகளே பாருங்க, கோயில் அன்னதானம் எல்லாருமே லைன்ல மக்களே மலையில மொத்தமா கிரவுண்ட் காலி. இனி மேட்ச் நடத்துறது அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க தேவையில்ல. செம மலை.
அந்த மலையில சுட சுட சோறும் அதுக்கு தான் இங்க லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அம்மோ சாப்பாட்டுக்காக இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நமக்கு எது மிச்சம் வச்சிருக்காங்க வழி விடுங்கோ வழி விடுங்கோ. ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழி விடுங்கோ. இதுதான் உங்கள் சகான். சகானில் சாப்பிடும் முறையை பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டசாலி மிகப்பெரிய துண்டு கிடைத்து விட்டது. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். ஹாய், இப்ப குரூப் போட்டோ எடுத்துருக்கேன். இவர் அதை பார்த்து பொறுப்பாடு. நாங்க இப்ப 2 பேரையும் வச்சு இவங்க எல்லாரையும் குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். பஞ்சவர்ண கலர்ல அப்படியே சொலிக்கி மல்டி கலர்ல எல்லாருமே சூப்பரா செட்டப் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க. பேரனோட பேரனுக்கு சேர்த்து வைக்க ஆசை. பசியில் என்ன வேறு எடுத்து போன தோசை. வாயில் வேற வழியில் எல்லாம் அழுத்துன்னு போக ஆசை. காட்டு பாப்பா சாவில்லாம வாழ போறீங்க. எனக்கு கஷ்டம் இந்த ஜோலியோட இந்த வீடியோவை நாங்க ஸ்டாப் பண்றோம். இதே மாதிரி ஃபன்னான இன்னும் ஒரு வீடியோல எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க சந்திக்கலாம். பாருங்க, அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஃபன் எப்பயும் இருக்கும். இந்த பாய்ஸோட நாங்க கெட் டுகெதர் இன்னும் ஒரு நாள் இதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துல சந்திக்கலாம். இடையில மழை வந்துதான் கொஞ்சம் குழப்பிடுச்சு. என்னாலும் பரவாயில்ல, இதே செட்டப்பை நாங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம். So until then, bye, see you.